சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது அட்டாரி வாகா எல்லை. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து உலர் பழங்கள் மற்றும் மூலிகைகள், மசாலா பொருட்கள் ஆகியவற்றை ஏற்றி வந்த ட்ரக்குகளை இந்தியாவில் அனுமதிப்பதற்காக அட்டரி மற்றும் வாகா எல்லை இன்று அனுமதிக்கப்பட்டது. இது முழுக்க ஆப்கானிஸ்தான் நாட்டு ட்ரக்குகளை இந்தியாவிற்குள் அனுமதிப்பதற்காக மட்டுமே இந்த அட்டரி வாகா எல்லை மீண்டும் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். ஏப்ரல் 23ஆம் தேதி பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிற்கிடையே உறவுகள் மோசமடைந்ததை தொடர்ந்து அட்டரி மற்றும் வாகா எல்லை உடனடியாக மூடப்பட்டது. இந்த நடவடிக்கையால் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டு ட்ரக்குகள் எல்லையை கடக்க முடியாமல் சிக்கி தவித்து வந்தன. கிட்டத்தட்ட 162 ட்ரக்குகள் இது போன்று பாகிஸ்தான் எல்லை பகுதியிலே சிக்கி வந்ததாக கூறப்படுகின்றது. இதில் அழுகும் மற்றும் அழுகாத பொருட்களும் அடக்கம். உலர் பழங்கள், அதே போல மசாலா பொருட்கள், மூலிகைகள் உள்ளிட்ட பொருட்களை இந்தியாவிற்குள் கொண்டு வர முடியாமல் எல்லை பகுதியிலேயே சிக்கி தவித்து வந்தன. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தான் நாட்டு வெளியுறவு அமைச்சரும் இந்திய வெளியுறவு அமைச்சரும் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக இன்று அட்டரி வாகா எல்லை ஆப்கானிஸ்தான் நாட்டு ட்ரக்குகளை கடப்பதற்காக மீண்டும் திறக்கப்பட்டது. 4 முறை நடைபெற்ற கூட்டுக்குழு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் முதற்கட்டமாக 5 ட்ரக்குகள் அட்டரி வாகா எல்லை வழியாக இந்தியாவிற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் சுமார் 157 எஞ்சியுள்ள ஆப்கானிஸ்தான் நாட்டு ட்ரக்குகளும் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்பட உள்ளது. ஒரு சிறப்பு நடவடிக்கையாக, ஸ்பெஷல் கெஸ்டராக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மற்றபடி பாகிஸ்தான் நாட்டவருக்கான அந்த பயணிகள் போக்குவரத்திற்கான தடை என்பது எப்பவும் போல தொடரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இருப்பினும் இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டு ட்ரக்குகளுக்காக கடந்த 22 நாட்களாக மூடப்பட்டிருந்த அட்டரி வாகா எல்லை மீண்டும் திறக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.